சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நீ ஒரு செயலை செய்யப் போகிறாய் என்று முடிவெடுத்து விட்டாய். முதலில் செய்ய வேண்டியது 3 விஷயம். இதை நீ சரியாக செய்து விட்டாய் என்றால் நிச்சயமாகவே வாழ்க்கையில் செய்து விடுவாய். இதற்கு பரிகாரம் 3 விஷயம் செய்ய வேண்டும். ஒன்று அமைதியாக இருப்பது, இன்னொன்று அதை பற்றி மற்றவரிடம் பேசுவது, 3வது கோபப்படாமல் நிதானமாக இருப்பது. இது 3ம் இருந்தால் மட்டும் போதும். நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ செய்யும் விஷயத்தில் நிச்சயமாக சத்தியமாக உன் வாழ்வில் நீ முன்னேறி விடுவாய். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எந்த கருத்துக்களும் நீ எதுவாக இருந்தாலும் தீர்க்கமாக முடிவெடுக்கிறாய். ஆனால் செய்யும் பொழுது அதிக கோபம் வருகிறது. அடுத்தவனிடம் அதை பற்றிய கருத்துக்களை கேட்கும் பொழுது அவன் வேறு ஏதேனும் கருத்துக்களை சொல்லி உன்னை வாழ்க்கையில் பண்ணிவிட்டு எல்லாம் மாற்றி மாற்றி அமைத்து விடுகிறான் என்று புரிந்து கொள். உனக்கு பிடித்த போல் வாழ்க்கை வாழ்ந்து வந்த அந்த வாழ்க்கையில் அமைதியும் இருக்கும், நிம்மதியும் இருக்கும். அந்த வாழ்வில் எதுவுமே இருக்காது என்பதே உண்மை. அந்த உண்மையை புரிந்து கொள்பவன் வாழ்க்கையில் ஜெயித்து கொண்டே இருக்கின்றான். புரிந்து கொள்ளாதவன் வாழ்க்கையில் ஜெயிப்பது கிடையாது. நான் சொல்வதை நீ என்று புரிந்து கொள்வாயோ அன்று நீ ஜெயித்து விடுவாய். கட்டாயமாக புரிந்து கொள். வாழ்வில் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஒவ்வொரு பாடங்கள் கிடைக்கின்றது. அது எதற்கென்றால் ஒவ்வொரு நபரிடம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மட்டுமே. எல்லா நிலைமையிலும் நீ கோபப்படவும் கூடாது. எல்லா நிலைமையிலும் அடங்கி போகவும் கூடாது. எப்படி வாழ வேண்டும் என்பது உன் வாழ்க்கையில் நீ இப்பொழுது அடிபடும் பொழுது நீ கற்றுக்கொண்டிருப்பாய் அல்லவா? அதை வைத்து வாழ்ந்து உன் பக்கத்தில் தான் இருக்கிறது, தூரமாக இருக்கிறது என்பதற்காக விட்டுவிட்டு நகர்ந்து விடாதே. நீ எந்த அளவு உன் வாழ்க்கையில் கண்ணும் கருத்துமாக நிதானமாக ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்கின்றாயோ அப்பொழுது உன் வாழ்வில் சகலங்களும் கிடைக்கும். நீ என்னுடைய குழந்தை அல்லவா? புத்திசாலி. எல்லாவற்றையும் புரிந்து கொள்வாய். உன்னுடைய புத்திசாலித்தனத்தால் உன் வாழ்வே சகலத்தையும் அடைவாய். என்னுடைய ஆசீர்வாதம் அனுகிரகம் என்னுடன், அதாவது உன்னுடன் எந்நாளும் இருக்கும். நீ தூங்கும் பொழுதும் இருக்கும், முழித்திருந்தும் வேலை பார்க்கும் பொழுதும் இருக்கும். அதனால் எதை பற்றியும் ஒரு நாளும் ஒரு பொழுதும் கவலைப்படாதே. அனைத்துமாக இருந்து நான் உன்னை அரவணைத்து காவல் காப்பேன். நான் உன்னுடைய அப்பா. உனக்கு தேவையானதை தந்து உன்னை நல்ல வழி, நல்ல செல்வ வளங்களுடன் வாழ வைப்பேன். எப்பொழுதும் எந்நாளும் உன் கூடவே நான் இருக்கின்றேன். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.